என்ற ஒரு சிறிய ஒரு பின்னடைவு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. காலையில் கூட சகோதரர்கள் நாங்கள் சபையை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது நிறைய சினிமாக்காரங்க சொல்றாங்க, பொதுவாகவே பெரியவங்க கூட சொல்றாங்க, ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரியில்லைன்னா உடனே நம்ம சொல்ற வார்த்தை என்ன போலதான் வாழ்க்கை. நல்லா இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்றாங்க, சரியில்லாதவங்க அந்த வார்த்தை சொல்றாங்க. அதுதான் முதல்ல தேவனுடைய வசனம் சொல்றான், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையா இருக்கும். நீங்களாம் நெல்லை விதைச்சிட்டு சொரக்க வர முடியுமா? முருங்கை மரத்தை வச்சுட்டு பலா போட்ட முடியுமா? அது போலதான் உலகத்தில் உள்ள அநேக தத்துவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது தான் தேவனுடைய வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே தான் நடக்கும். அதனால உலகத்தில் துன்பங்கள் உண்டு, பொருளாதாரங்களிலே மிகவும் பின்தங்கி இருக்கிற மக்களாக நாம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அற்புதமாக சாப்பிடுறாரு, பருவத்துக்கு இடம் கொடுக்கிறார், துணி கொடுக்கிறார். இதை காட்டிலும் மேன்மையானது ஒன்றும் இல்லை. அநேக வசனங்களை ஊழியர்கள் குறிப்பிட்டு இந்த நாளிலே கூட இந்த மாதத்தின் கடைசி பாகமான செய்தியாக இருந்தார். நடக்கிற நிகழ்ச்சிகள் நன்மையானாலும் பெருமையானாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்திலும் தேவன் இல்லாமல் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாது, நன்மையும் நடக்காது. தீங்கு நடந்தாலும் அவசரம் நன்மை அப்படின்னா அனுமதி கொடுத்துட்டு அவர் தான். ஏன் எனக்கு மட்டும் கஷ்டமே வருது, ஏன் எனக்கு மட்டும் நல்லது நடக்குதுலாம் கிடையாது. அவர் என்ன தீர்மானிச்சுக்கிறாரோ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு அது நடக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாசம். நாளைக்கு கூட நம்ம ஊக்கப்படுத்துகிற பலப்படுத்துகிற இந்த செய்தியை வந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்தை நாம் பின்தங்கி இருந்தாலும் வளர்வதற்கு மிகவும் முழுமையாக இருக்கிறது. தேவை செய்தி கொண்டு தேவன் ஆசிரியப்பார்கள், வார்த்தைகளும் தேவன் ஆசிரியப்பார்கள். நம் அனைவரும் அந்த கடனுள்ள பாடத்திலே பாடலில் 9 என்ற பாடலை பாடி நாம் கடந்து கொண்டு செல்லும். அனைவரும் அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே பொங்கினார், சிறுமை அடைந்தே பொங்கினார், மகிமை மாட்சிமை மறந்திருந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே, மகிமை மாட்சிமை மறந்திருந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே, மாயலோக கடலியாது யான் தூய கல்வாரி நன்மை அன்பிடமே, மாயலோக தோழறியாது யான் தூய கல்வாரி நன்மை அன்பிடமே, அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்ற எந்தனை மீட்க, அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்ற எந்தனை மீட்க, பல நிந்தைகளை சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே, பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே, அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார், அதிசயம் இது இயேசுவிற்காகும், அதிலும் இன்பம் அன்பறிந்தாலும், அதிசயம் இது இயேசுவிற்காகும், அதிலும் இன்பம் அன்பறிந்தாலும், அதை எண்ணியே இதம் பாடுவேன், அவர் பாதையை நான்
தொடர்ந்திடவே அதை எண்ணியே நிதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அடுத்தபடியாக தொழுகையின் கட்டளைப்படி நாம் கடந்து செல்வோம். பெரம்பூர் கிறிஸ்டின் சபை சார்ந்த உணர்வுடைய சகோதரர் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த வாரத்திற்கான கட்டளைப்படி நடத்த முடியாத ராமபுரம் கிறிஸ்டின் சபை சார்பாக அவரை அனுப்பப்படுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்தமானவருக்கு கிடைக்கும் குறித்த சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொந்தத்தில் எடுத்துக் கொள்கிறேன். இறக்குற நாளிலே நாம் சமூகத்தில் கூடியிருக்கிறோம். உபசங்களை கொள்ளும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் கொள்ளும்படியாகவும் இவர்களில் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கத்தோலிக்க பள்ளிக்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசித்து தியானித்து நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அந்த வசன பகுதியிலே 6ஆம் அதிகாரத்தில் 1 அவருடைய 50 வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிக்கணும். கத்திரை பந்தயம் சொன்னா ஆனால் தியானிக்க முடியாது. அதுல இருந்து ஒரு சில வசனங்களை மாற்றப்படும் தியானிக்கலாம். கத்திரை பந்திக்கு முதல்ல 1ஆவது வசனத்திலிருந்து 12ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறப்போ இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை அந்த இடத்துல நாம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவத்துல வரும் பொழுது மக்கள் எல்லாரும் இடத்துல வரப்போ இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து இவங்க சுமந்து இருப்பாங்க, இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்பாரு. அப்போ அங்க இருந்து அந்த சிஷ்யர்கள் குறிப்பா குறிப்பிட சொல்வாரு, இவ்வளவு பேருக்கு ஆதாரத்தை கொடுக்க நம்மளால முடியாது, நாம போயிட்டு எங்க வாங்குறது, நாம போயிட்டு எங்க வாங்குறதுன்னு யோசிப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நாம என்ன கொடுக்க போறோம், நாம என்ன கொடுக்க போறோம், என்ன சாப்பிட போறாங்க, இங்க எவ்வளவு திருப்தியா கடந்து போக போறாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் இந்த சிஷ்யர்களுக்கு என்ன ஆச்சுங்க, அது தெரியல. சிஷ்யர்களுக்கு அது தெரியல. அப்போ அடுத்த பகுதியா அந்த அதிகாரத்துல அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போறோம்னு சொன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க அங்கிருந்து கடந்து போகும்படி செய்யறாரு. செஞ்சுட்டு அடுத்து என்ன செய்யறாரு சொன்னா 26ஆவது வசனத்துல வாசிக்கிறப்போ 5ஆவது வசனத்துல வாசிக்கிறப்போ மறுபடியும் இயேசு கிறிஸ்துவிடத்துல மக்கள் வராங்க. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவிடத்துல மக்கள் வராங்க. அப்ப எதற்காக இவங்க மறுபடியும் இயேசு கிறிஸ்துவிடத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு நிரந்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதனால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதனாலே என்னை தேடுவீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சில வேளைகளை நாம் கர்த்தருடைய சபையில வந்து தேவனை தொண்டு கொள்ளக்கூடியதான சூழ்நிலை எதுவாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆத்மா பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆத்மத்துக்குரிய ஆதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கருத்துக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் அது தெரியும். சில வேளைகளை என்ன பண்றோம், நாம கூட சர்ச்சைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா என் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, என் பெற்றோர் ஆசீர்வதிப்பாரு, கணவரை மனைவியை ஆசீர்வதிப்பாங்க. இப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் நிறைய பேர் சபைக்கே போறக்கூடியவராக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்துவோட நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நம்முடைய தேவைகளுக்காக தேவனை தேடி வரக்கூடியவர்களாக நாம் இருக்க கூடாது. எதற்காக நாம் சபைக்குடி வருகிறோம், எந்த நோக்கத்திற்காக சபைக்குடி வருகிறோம்? இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், என்ன காரியத்தை செய்தார், என்ன காரியத்தை செய்யும்படி கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாரோ அதை நாம செய்யணும்.
அதனாலதான் 27வது வசனத்தை வாசிக்கிறோம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க. நீங்க என்கிட்ட வந்தா நான் உங்களுக்கு அப்பமும் வீடும் கொடுப்பேன், நீங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா போலாம். இப்படிதான் நிறைய நேரத்துல பண்ணீங்க, நீங்க தேடுறீங்க. ஆனால் தயவு செய்து அழிந்து போகிற போஜனத்துக்காக ஒருபோதும் நாம் தேவனை தேடக்கூடாது. நாம் தேவனுக்காக கொடுக்கக்கூடிய நேரம் அது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே என்னுடைய ஆத்மத்திற்காக நான் என்ன அந்த இடத்துல கற்றுக்கொள்கிறேன், என்னுடைய ஆத்மத்திற்காக நான் என்ன ஒரு காரியத்தை சேர்த்து வைக்கிறேன். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருந்ததுங்க. அவர் நினைச்சா என்ன பண்ணுங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொரு அப்பத்தை எடுத்து மீனை எடுத்து ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியும். நீங்க எடுத்து குப்பையில போட்டு போங்க சொல்லி இருக்கிறார். ஏன் சொல்றாரு? அப்போ கிறிஸ்தவனாக இருக்கிற நமக்கு கிடைக்கிற அந்த ஆத்மத்துக்குரிய ஆதாரங்களை நாம் என்ன பண்ணோம், சேர்த்து வைக்கிறது. அதுதான் சபைக்குரிய சொல்லுங்க. அதுக்கு தான் இப்படிப்பட்டதான ஒரு நேரங்களை நாம் நேர்ந்து கொண்டு அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பக்தி என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வருடத்தில் 52 வாரம் அல்லது 53 வாரங்கள் இருக்குது என்று சொன்னால், நான் 52 வாரம் 53 வாரம் கர்த்தருடைய பக்தி எடுத்திருக்கிறேனா? ஒரு ஆசை இருந்தா எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது ஒரு ஆசை இருந்தா எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம எல்லாரும் ஏறக்கூடிய பள்ளியில படிச்சவங்கதான் பிரசன்ட் எந்த இங்கில போடுவாங்க, ப்ளூ இங்கில போடுவாங்க. ஆப்சென்ட் எந்த இங்கில போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ரெட் இங்கில போடுவாங்க. அப்ப நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில ஒரு ரெட் மார்க் இருந்தா எப்படி இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பக்தியை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாமே பிள்ளையாகும். என்றைக்கெல்லாம் சபை கூடி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு வேதம் கட்டளை கொடுத்திருக்கிறதோ அதை நாம் தவறாமல் செய்யணும். அதுக்காக தான் வரதில்லைங்க, அழிச்சு போகிற போஜனத்துக்காக தான். நான் சபைக்கு வந்தேன்னா எனக்காக ஊழியக்கார் ஜெபம் பண்ணுவாரு, என் ஆசீர்வாதத்தை அனுப்புவாரு, என் கையில் பிரயாசம் பெருகி இருக்கும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதற்காக நாம் தேடக்கூடியவர்களா இருக்க அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனுக்கு நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். அவர் சிம்பிளியாச்சு. பிதாவாகிய தேவன் அவரை முத்தரித்திருக்கிறார். அதை நீங்க நினைச்சு பாருங்க. அதுதாங்க கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தி என்பது ஏதோ அப்பமும் ரசமும் இருக்கிறதே, அதை நான் பெற்றுக்கொண்டே நான் கடந்து போகிறேன், அதுக்காக மாத்திரம் அல்ல. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், சிலுவையில மரித்தார். அவர் வடுமாக இயேசு கிறிஸ்து வடுமாக நம்ம என்ன பண்ண போறாங்க, வரப்போறாரு. வடுமா வந்து நமக்கு அப்பமும் ரசமும் கொடுக்க போறாருன்னா இல்லைங்க, என்ன கொடுக்க போறாருங்க, அவனவன் என்ன கிரியை செய்தான் அதை கேட்ட பலனெல்லாம் கொடுக்க போறாரு. அவன் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறது. பந்தி என்பது முதல் சாதாரணமான விஷயங்கள் இருக்கு. அடுத்த பகுதி அந்த அதிகாரத்துல 3வது பகுதி. அப்ப நம்ம போறோம் 46வது வசனத்துல 48வது வசனத்துல வாசிக்கிறோம். ஜீவ அப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தோம், மரித்தார்கள். ஏன்? அது அழிந்து போகிற போஜனம். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்ததான மன்னா அது அழிந்து போகிற போஜனம். அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்கிறதான என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய சரீரத்திற்கு வசதியை நீங்கள் பருகும் பொழுது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும் என்று சொல்லுகிறாரு. எப்படி என்னைக்காக யோசித்திருக்கிறோம்? அது மாத்திரமல்லங்க, கடைசி நாளில் உங்களை நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறாரு. கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றாங்க 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் 50 வருஷம் இருப்பீங்க உயிரோட, 80 வருஷம் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லலங்க வேதம். என்ன சொல்லுகிறது? நித்திய ஜீவன் உண்டு. அதற்கு முடிவே கிடையாது பிரியமானவர்களே. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வர தான் காலதாமதம் ஆனால் நான் மரிச்சிட்டேன்னு சொன்னா என்ன சொல்றாருங்க? கடைசி நாளில் அவனை என்ன சொல்றாருங்க? கடைசி நாளில் அவனை எழுப்பு
எழுப்புவே. ஒருவேளை நான் மறிச்சிட்டாரு, இயேசு வரும் பொழுது நாம் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய பந்தியை நாம் தவறாமல் கை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தெரியுமா? ஐந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை காரியத்துக்காக நாம் கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. மக்கள் கிறிஸ்துதான அந்த மண்ணா அதை சாப்பிட்டவங்க மறிச்சுட்டார். ஆனால் அது மெய்யான போஜனமாக இருக்கிறது, மெய்யான பானமாக இருக்கிறது. இதை பெற்றுக் கொள்வதற்கு நாம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் ஜெபத்தை கற்றுக் செல்வோம். ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத பரலோகத்தில் வாசம் பண்ணலான பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இளம் காலைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் இன்மை போல பாதுகாத்து ராஜா சுகரட்சியுடன் கொடுத்து உண்மை ஆவியோடும் உன்னிடம் தொடர்பு கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரே. பிதாவை கேட்ட உபதேசத்தின்படியாக வாழ்க்கை ராஜா. ராஜா எங்களுடைய பாவங்களுக்கு தகப்பனே ஒரு குமாரனை அந்த சொல்லி தகப்பனே அப்பொழுது சரீரமானது பிரிக்கப்பட்டது ரத்தமானது ராஜா. அதை நிர்ணயிக்கிற அப்பத்தனை ஆசிரியர் இதை நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதுமாக தகப்பனே மரண பரிந்தும் இதற்கு கையிட நல்லது வாய்ப்பை ஏற்படுத்துகிறமாய் எங்களுக்காக மரித்தவரும் அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனான பிதாவே. ஆமென். அவரை பார்த்து கொடுத்து சொந்த மனிதர்கள் வாசித்தோம். பார்த்ததுக்காக ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். மாதாமையும் மாதாயத்தையும் நீடிய சாதனை என்ற பலனத்தாரையும் இந்த அண்ணன் வாரத்தின் மத்தியில் நீ ஆவியோடு உங்கள் பொருட்களான சபையாக செய்யும் எனக்கு மண்ணியும் இதை தேடி உங்களுடைய நேசத்துமான என்னுடைய குடி போனதாக இதாக முன்பாக அப்போது தேர்வு எங்களுக்காக கொடுக்கப்பட்டார். அப்போது அவர் ஜாடியில் அடித்த போது அவர் சரியத்தின் மாசத்தின் தேடி அந்த ரத்தமாக வைக்கப்பட்டதான தேடி இதனை பகுக்கொள்ளும் போது என்னால் நான் நிதானத்தை பங்குவதற்கு செய்யும்
அபத்தவாயில்லாத பரவான மாற்றும் இது ஆசிரியத்தையும் நாம் மனவைத்தவும் வாரத்தில் 3 பேரும் இது பொழுது எங்களுக்கு நல்ல வாய்ப்பு வசதி கூடி கொடுத்து இது ஆசத்தை முடியாது அருமை தேசம் வலிமையான எனக்கு ஜீவன ஜீவிக்கிறேன் பிரசவம் நடத்தாது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் படத்தை நிழற்குள்ளுக்கு தேவன் தெரிவு செய்திருக்கிறது சொல்லி நாம் சிந்திப்போம். தலையத்தாழ்த்தி தேவனை சிந்திப்போம். மகா பரிசுத்தமும் நீதியும் அன்பின் எங்கள் அரசுக்காக இதற்கான காரியங்களுக்காகவும் துக்கமான நாளுக்காக நன்றி சொல்வதற்காக நாளிலும் நாங்கள் யாருக்காக ஒன்று சேர்ந்து யாரோடு கொள்கையோடு தொடர்பு கொடுக்கிற வாய்ப்பு நன்றி செலுத்துகிறோம். சுஷ்மாத நாளில் விட்டதாக துக்கமான மனத்தை நினைவுகிற ஏழு கூட்ட திருவிகளுக்காக வாய்ப்பு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு என்னுடைய ஆயுஷ்மாட்டை நான் தப்படைத்துள்ளவும் ஒவ்வொரு வார்த்தைகளாலும் தவறான சபைக்குழுவும் தொழில்களும் விமானமானத்தை நினைவுகூறுவோம். கையிட்ட ஒவ்வொரு சகோதரர்களுடைய ஆசிரியத்தை தவறை மக்களுக்கு அச்சரிக்கிறதே அவர்கள் இந்த நாளிலே சபைக்குழு வந்து தொழில்களும் விமானமானத்தை நினைவுகூறுவோம். நீதிக்காகவும் அஜிக்கிறதே இதற்கென்று ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த சமூகங்களுக்காகவும் மக்களுக்கு போதுமான எல்லாருக்கும் அவசரமான காரியங்கள் கொடுத்து நீங்கள் நமக்கு செலுத்துவோம். அந்த ராகிய சிறுநாட்களுக்கு ஜீவன் தாவே ஆமென். அடுத்தபடியாக நாம்